அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நமக்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு செல்வது ஏன்? உண்மையான காரணம் கூறும் சாணக்கியரின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உறவுகள் முறிவடைவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று ஆச்சாரியர் சாணக்கியர் கூறியுள்ளார். அதனை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் சிறிய மற்றும் பெரிய எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு துணையாக நின்றவர்கள் திடீரென மாறத் தொடங்குவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் துணையாக நின்றவர்கள் திடீரென மாறத் தொடங்குவது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி திடீர் மனப்பதட்டத்தை ஏற்படுத்தும். அழைப்புகள் குறைகின்றன, உரையாடல்கள் சுருங்குகின்றன. படிப்படியாக அந்த உறவு வெறும் பழக்கமாக மாறி முறிவடைந்து விடுகிறது. உங்களுக்கு நிழலாக இருந்தவர் இவ்வாறு செய்யும்போது என்ன ஆகும் என நினைத்து வருத்தப்படுவது உண்டு. இத்தகைய மாற்றங்கள் பெரும்பாலும் பெரிய மோதல்கள் ஏதுமின்றி நிகழ்கின்றன. மேலும் அதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ளாத போதுதான் அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆச்சாரியர் சாணக்கியர் உறவுகளின் இந்த உண்மையை தனது நீதியில் மிகவும் எளிமையான முறையில் விளக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பொறுத்தவரை உறவுகள் அன்பு மற்றும் பாசத்தை மற்றும் அடிப்படையாக கொண்டவையல்ல. நம்பிக்கை, நடத்தை, நேரம் மற்றும் சமநிலை ஆகியவையும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவை. சில நேரங்கள் நாம் அறியாமலேயே செய்யும் தவறுகள் படிப்படியாக மற்ற நபர்களிடமிருந்து நம்மை விலக்குகின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு திடீரென மாறியிருந்தால் சாணக்கியரின் இந்த வார்த்தைகள் உறவுகளை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள உங்களுக்கு கண்டிப்பாக உதவுகின்றன. எல்லா உறவுகளும் இதயத்துடன் இணைந்தனவை அல்ல என்று ஆச்சாரியர் சாணக்கியர் நம்பினார். சில உறவுகள் தேவை மற்றும் பலனை அடிப்படையாக கொண்டும் நிலைத்திருக்கின்றன. ஒருவர் உங்களிடமிருந்து உதவி, ஆதரவு அல்லது பலன்களை தொடர்ந்து வரும் வரை அவர்கள் உங்களுக்கு நெருக்கமாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அவர்களின் நடத்தை மாறத் தொடங்குகிறது. முக்கியமாக இந்த நிகழ்வு இன்று சமூக வாழ்க்கை முதல் தொழில் வாழ்க்கை வரை தெளிவாக தெரிகிறது. பலர் தேவைப்படும் போது மட்டுமே தொடர்பில் இருக்கிறார்கள். எனவே ஒரு உறவு ஒருதலைபட்சமான முயற்சிகளை மட்டுமே சார்ந்திருக்கும் போது அது முறிவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. மற்றொரு நபரின் நோக்கங்களையும் நடத்தையும் சரியான நேரத்தில் புரிந்து கொள்வது மிக முக்கியம் என்பதே சாணக்கியரின் மிக சிறந்த போதனையாக இது இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சாணக்கிய நீதிபடி எந்த ஒரு உறவின் உண்மையான அடித்தளமும் நம்பிக்கைதான். நம்பிக்கை பலவீனமடைந்தவுடன் தூரம் தவிர்க்க முடியாதது. பல நேரங்கள் சிறிய விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் முழுமையற்ற உரையாடல்கள், பொய்கள் அல்லது மீண்டும் மீண்டும் மீறப்படும் வாக்குறுதிகள் படிப்படியாக ஒரு உறவை பலவீனப்படுத்துகின்றன என சொல்லப்படுகிறது. உங்களுக்கு உடல் நலம், உறவுகள், வாழ்க்கை, மதம் அல்லது ஜோதிடம் தொடர்பான தனிப்பட்ட கவலைகள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு முக்கியத்துவமாக தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் என கூறுகிறார்கள். முக்கியமாக வாட்ஸ்அப் செய்யவும், நாங்கள் உங்கள் பெயரை இரகசியமாக வைத்து தகவல் வழங்குகிறோம் எனவும் கூறுவதுண்டு. அதனை நீங்கள் நினைத்து வருத்தப்படுவதுண்டு. முக்கியமாக நிஜ வாழ்க்கையில் கூட வாக்குவாதங்களை விட உடைந்த நம்பிக்கையாலேயே மக்கள் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது சாணக்கியருடைய கருத்து. ஒரு நண்பரின் இரகசியத்தை வெளிப்படுத்துவது, துணையிடம் உண்மையை மறைப்பது அல்லது தேவைப்படும் நேரங்களில் அவர்களுக்கு ஆதரவளிக்க தவறுவது போன்ற சில சிறிய விஷயங்கள் கூட நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நம்பிக்கையை கட்டியெழுப்ப ஆண்டுகள் ஆகும், ஆனால் அதை உடைக்க சில கணங்களே போதுமென சாணக்கியர் கூறும்போது வியப்பாகவே நமக்கு இருக்கிறது. முக்கியமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் காலப்போக்கில் மாறுகிறது. வேலைகள், குடும்பம், பொறுப்புகள் மற்றும் புதிய இலக்குகள் ஒருவரின் அன்றாட வழக்கத்தை முற்றிலும் மாற்றிவிடுகின்றன.
சில நேரங்களில் மக்கள் பிரிந்திருக்க விரும்புவதில்லை, ஆனால் சூழ்நிலைகள் அவர்களை அவ்வாறு செய்ய கட்டாயப்படுத்துகின்றன. பல உறவுகளில் தகவல் தொடர்பு குறைவது காதல் முறித்து விட்டது என்று அர்த்தமல்ல. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சவால்களில் சிக்கி இருக்கலாம். ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என சாணக்கியர் நீதி நமக்கு கற்பிக்கிறது. உறவுகளுக்கு சிறிது காலம் அவகாசத்தையும் புரிதலையும் கொடுப்பது பல தவறான புரிதல்களை தீர்க்கவும் கண்டிப்பாக உதவுகின்றது என்பது நம்பப்படுகிறது. அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் உறவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. உறவுகளில் எதிர்பார்ப்புகள் இருப்பது இயல்பானது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது பதற்றம் உருவாக தொடங்குகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வரம்புகள் உண்டு. ஒருவராலும் எப்போதும் உங்கள் உணர்வுகள், தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாது. இன்றைய சமூக ஊடக யுகத்தில் மக்கள் உறவுகளில் குறைபாடற்ற நடத்தையை எதிர்பார்க்கிறார்கள். மற்றவர்கள் உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றாலோ அல்லது எல்லா நேரங்களிலும் கிடைக்கவில்லை என்றாலோ அவர்கள் அதை அக்கறையின்மை எண்ணல் அல்லது தூரமாக புரிந்து கொள்கிறார்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி வலுவான உறவுகளை பேணுவதற்கு எதிர்ப்புகளை சமநிலைப்படுத்துவது கண்டிப்பாக அவசியமாகிறது. ஒரு உறவில் அடிக்கடி சண்டைகள், ஏளனங்கள், அவமானங்கள் அல்லது கோபம் இருந்தால் அதில் யாரும் நீண்ட காலம் இருக்க விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் அமைதி, மரியாதை மற்றும் சொந்தம் என்ற உணர்வை விரும்புகிறார்கள். சில நேரங்களில் உறவில் மன அமைதி இல்லாததால் மக்கள் பிரிந்து செல்கிறார்கள். சாணக்கிய நீதி அன்பான வார்த்தைகளும் நல்ல நடத்தையும் உறவுகள் நீண்ட காலத்திற்கு வலுவாக வைத்திருக்கும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் தொடர்ச்சியான எதிர்மறைத்தன்மையை படிப்படியாக அவற்றை அவிழ்த்து விடுகிறது. முக்கியமாக உறவுகளை புரிந்து கொள்வதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் கொள்கைகள் இன்றும் பொருந்தும். உறவுகள் திடீரென முறிவதில்லை, மாறாக கவனிக்கப்படாத சில விஷயங்களே படிப்படியாக இடைவெளியை உருவாக்குகின்றன. உறவுகளில் நம்பிக்கை, மரியாதை மற்றும் சமநிலை பேணப்பட்டால் பல உறவுகள் நீண்ட காலத்திற்கு வலுவாக நிலைத்திருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.